ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட பத்தாத சுடிதாரெல்லாம் இருந்ததுன்னா அதை பலவிதமாக நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த சுடிதாரில் இருக்கிற கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வேஸ்டான ரப்பர் பேண்ட் இருந்தானா இதில் ஒரு சைடு மட்டும் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். பேக் சைடு திருப்பி ரப்பர் பேண்டை போட்டு விட்டுடலாம். இது நம்ம ஸ்டிச் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மறுபடியும் நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செவத்தில் இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டோன்னா நம்மகிட்ட இருக்கிற கேரி பேக்ஸை தான் வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போதெல்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது அதை இந்த மாதிரி ஒரு குட்டியான பேக்கில் நம்ம போட்டு கூட இந்த மாதிரி கையில் கூட பிடிச்சிட்டு போகலாம். செலவே இல்லாமல் நமக்கு ஒரு பேக் கிடைச்சிருச்சு பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுடிதாரில் இருக்கிற நெக்ஸ்ட்டு கையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுடலாம். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கிச்சனில் டைல்ஸில் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா பெரிய பெரிய கரண்டிகள், மரக்கரண்டி, சட்டுகம் இதெல்லாம் கூட நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு இடத்தையும் அடைக்காது. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டா நம்மளோட ஹேர் ட்ரையர்ஸ் எல்லாம் இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சுடிதார் ரெண்டு கையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு இருக்குது. இப்போ இந்த சைடில் இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மேலே டாப்ஸ் கிட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுமே பேக் சைடு இருக்கிற பார்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போது பேக் சைடு இருக்கிற பீஸை நம்ம இந்த சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் நம்ம பாதியாக மடிச்சுட்டு இது தச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அழகான ஒரு ஷாப்பிங் பேக்கு நான் தச்சு முடிச்சிட்டேன். வேஸ்டான சுடிதார் யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு பையை கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இது நம்ம பழமுதிர்ச்சோலையெல்லாம் போகும்போது அங்கே கேரி பேக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அதில் காய்கறிகளாக வாங்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா துணிகளும் கூட இதில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா குழந்தைகளோட டாய்ஸு கூட இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இந்த பையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுடிதாரோட ஃப்ரண்ட் பீஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. டிசைனெல்லாம் பாருங்கள், மயில் போட்டு அழகாக இருக்குது. அதனால் இதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் இது என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு நாடா, இந்த சைடில் ஒரு நாடா வச்சுட்டு மேலே ஒரு நாடா போட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி நம்ம நாடா பேக் சைடு வச்சு தைச்சிட்டோன்னா பாத்திரமெல்லாம் கழுகும் போது இந்த மாதிரி நம்ம
மாட்டிட்டேன்னா நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் சாரீ எல்லாம் வந்து அழுக்காகாமல் இருக்கும். அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.